டாக்டர் நேத்து சுந்தரவடிவேலு தமிழக கல்வி புரட்சியில் பெருந்தலைவர் காமராஜரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்த போற்றுதலுக்குரிய பெருமகனார். காமராஜர் குறித்த ஒரு நிகழ்வை தெரிவிக்கிறார். 1954 வருடம் நான் துணை கல்வி இயக்குனர். பொதுக்கல்வி இயக்குனராக இருந்த கோவிந்தராஜு நாயுடு என்னை அழைத்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் விருதுநகர் நாடார் உறவின் முறைக்கு சார்பில் ஒரு உயர்நிலைப் பள்ளி தொடங்க அனுமதி கேட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பாக கலந்தாலோசிக்க விரும்புகிறார் முதலமைச்சர். சம்பந்தப்பட்ட ஃபைல்களோடு நானே வருவதாக தெரிவித்தேன். ஆனால் அவர் வேண்டாம், சின்ன விஷயம்தானே, தொடர்புள்ள துணை இயக்குனரை அனுப்பி வையுங்கள், போதுமானது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சென்று வாருங்கள் என்றார். நான் முதலமைச்சரை சந்திக்க சென்றேன். வாங்க வாங்க உட்காருங்க என்று சொன்ன முதலமைச்சர், ஒரு உயர்நிலைப்பள்ளி தொடங்க வேண்டும் என்றால் சாதாரணமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் உயர்நிலைப்பள்ளி தொடங்குவதற்கான விதிமுறைகளில் அடிப்படையான விதிமுறைகளை ஒவ்வொன்றாக சொன்னேன். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்த முதலமைச்சர், சரி, இதில் வண்ணாரப்பேட்டையில் பள்ளி தொடங்குகிறவர்கள் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று கேட்டார். நான் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஆனால் போதிய கட்டிடம் மட்டும் அவர்களிடம் இல்லை. வாடகைக்கு ஒரு பெரிய வீட்டை பிடித்திருக்கிறார்கள். அடுத்த வருடத்திற்குள் கட்டிடம் கட்டி விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான வசதியும் வாய்ப்பும் அவர்களிடம் இருக்கிறது என்று சொன்னேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் என்று கேட்டார் முதலமைச்சர் காமராஜர். நான் முதல் 3 படிவங்களுக்கு மட்டும் அனுமதி அளிப்போம். குறிப்பிட்ட ஓராண்டுக்குள் கட்டிடம் முடித்தவுடன் மற்ற படிவங்களுக்கு அனுமதியினை தருவோம் என்று சொன்னேன். மேலும் பள்ளிக்கல்வி இயக்குனர் இந்த பள்ளியை பொறுத்தவரை 4 படிவங்களுக்கு அனுமதி தரலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். காமராஜர் சிரித்துக்கொண்டே, ரொம்ப சந்தோஷம், அனுமதி கேட்கிறவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, என் மூலம் சொன்னா சீக்கிரம் கிடைக்கும்னு என்கிட்ட வந்தாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க கட்டடத்தை கட்டி முடிச்சிருவாங்க, அது எனக்கு தெரியும், சந்தேகம் இல்லை. ஆனால் இது வியாபாரம் இல்லை, பொது நன்மைக்கான விஷயம். இப்போ இருக்கிற ஆர்வம் அடுத்த வருஷம் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 3 படிவங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுங்க. 4வது படிவத்துக்குரிய அனுமதியை அவங்க கட்டடம் கட்டி முடித்த உடனே கொடுங்க என்று சொல்லி அனுப்பினார். பொதுவாக முதலமைச்சராக இருப்பவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் கேட்டால் எதையும் செய்து தர வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் தனக்கு வேண்டியவர்கள் தன் ஊர்க்காரர்கள் என்றாலும் கூட அரசின் சட்டதிட்டங்களுக்கு மீறி உதவிட காமராஜர் தயாராக இல்லை. முதலமைச்சர் காமராஜர் மேலும் என்னிடம் தெரிவித்ததாவது, விதிமுறைகளை மீறி செய்கிறது சரியில்லைன்னே, எனக்கு வேண்டியவங்களே சட்டப்படி நடந்து கொள்ளாமல் எங்கிட்ட சலுகைகளை எதிர்பார்த்தாங்கன்னா அப்புறம் மற்றவங்களை எல்லாம் நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னே, அவங்கள நான் பார்த்து சமாதானம் சொல்லிக்கிறேன். நீங்கள் 3 வகுப்புக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாலே போதும்னு டைரக்டர் கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லி அனுப்பினார் காமராஜர். மறுநாள் அனுமதி கேட்டவர்கள் எங்கள் அலுவலகம் வந்தார்கள். அவர்கள் முதலமைச்சர் தங்களை அழைத்து 3 படிவத்திற்கு மட்டும் இப்போது அதிகாரிகள் அனுமதி தருவார்கள், மற்ற வகுப்புக்கு நீங்கள் கட்டிடம் கட்டிய பிறகு தருவார்கள் என்று சொல்லிவிட்டார். ஏன் இதை முதலமைச்சர் அவர்களிடமும் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர்களுடைய கோபம் அதிகாரிகள் மீது திரும்பிவிடக்கூடாது. அதே நேரத்தில் அரசின் சட்டதிட்டங்களும் முதலமைச்சர் வேண்டியவர்களுக்காக வளைந்துவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மிக குறிப்பாக இருந்தார். அதனால்தான் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கல்வி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது என்பது சரித்திரம். எல்லோருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அவர் நடத்திய சமூக புரட்சியின் போது அவரோடு இருந்து அவரது லட்சியம் நிறைவேற பாடுபடும் பெரும் பேறு எனக்கு கிட்டியிருந்தது என்பதை நினைக்கும் போது என் வாழ்வின் மிகப்பெரிய பேறு என்று குறிப்பிடுகிறார் கல்வி நெறி காவலர் டாக்டர் நேத்து சுந்தரவடிவேலு. ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.